ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 15Gயை வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் 15Gயை வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த ஃபார்ம் 15G வந்து எதுக்கெலாம் ஃபில் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் 15Gயை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு என்ன யூஸ், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் 15G வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார்ம் 15Gயை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பேங்க்கில் வந்து ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. அந்த டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 15Gயை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட பேன் நம்பரை வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம வந்து லிங்க் பண்ணாத பட்சத்தில் இந்த ஃபார்ம் 15Gயை ஃபில் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் வித்தவுட் டேக்ஸில் நம்மளோட பிஎஃப் ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்ம் 15Gயை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேன் கார்டு வந்து மேக்ஸிமம் யாருக்குமே வந்து லிங்க் ஆகிறதுல. நம்மளோட சேனலில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அதாவது என்னோட பேன் கார்டு என்னோட ஆதார் கார்டு டீட்டெயிலும் சேமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு வந்துட்டு என்னோட பேன் கார்டு வந்து என்னோட பிஎஃப் கேஒய்சியில் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது, எரருக்கு வந்து காட்டுது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து பேன் கார்டு வந்து லிங்க் ஆகிறதில்ல. நானும் வந்து என்னோடய பேன் கார்டையும் கரெக்ஷன்லாம் கொடுத்து நான் மறுபடியும் அப்லோட் பண்ணி பார்த்தேன். எனக்கும் வந்துட்டு அது மாதிரி எரர் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது, கேஒய்சியில் வந்து அப்டேட் ஆகலை. இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் 15G அப்படிங்கிற இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதோட உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணி உங்களோட சேலரி ஸ்லிப் அதில் வந்து யூஏஏ நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற யூஏஏ நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த சேலரி ஸ்லிப்பையும் அட்டாச் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணலாம். இல்லை நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு 1 or 3 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் 0 டேக்ஸில் வந்துட்டு உங்களோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணால் டேக்ஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது உங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸுமே பிடிக்க மாட்டாங்க. உங்களோட பிஎஃப் அமௌண்ட், அதாவது எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட், இந்த 3 அமௌண்ட்டையும் நீங்கள் எப்போ வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் பிடிப்பாங்க. 50,000க்கு மேலே 50,000க்கு மேலே வந்து அமௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு 35% வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. 50,000க்கு கீழே வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. இந்த டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் 15Gயை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ம் 15G வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் வந்து எந்த ஒரு பிஎஃப் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் 15G ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனிலையும் வந்து இந்த ஃபார்ம் 15G வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபார்மை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 15G. இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு 0% டேக்ஸில் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாகவே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 பார்ட்டாக இருக்கும், 2 பார்ட் ஆஃப் ஃபார்ம் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்ட் 1. நீங்கள் பார்ட் 1 மட்டும் ஃபில் பண்ணால் போதும். பார்ட் 2 வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு இருக்கும். 2 பேப்பர் தான் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில், அதாவது உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸு, உங்களோட யூஏஎன் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற சேலரி ஸ்லிப்பில் ஒன்றையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளைம் கொடுத்துட்டும் சப்மிட் பண்ணலாம், இல்லை கிளைம் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட இதை வந்து சப்மிட் பண்ணலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்துக்கோங்க அந்த ஃபார்மு. இப்போ வந்து இந்த ஃபார்மை வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரஃபாக வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட நேமை வந்து எழுதிக்கோங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வந்து மேக்ஸிமம் எழுதிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களோட நேமில் எந்த ஒரு ஸ்பெல்லிங்காக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக பேன் நம்பர் வேணும். பேன் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஆதார் கார்டில், அதாவது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட பேன் கார்டு லிங்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று நிகரான வழி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் 15G. ஸோ இதில் வந்து ரெண்டாவது உங்களோட பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டில் எனக்கு நேம் வந்து தப்பாக இருக்குது, எனக்கு வந்துட்டு ஆதார் கார்டில் நேம் வந்து வேறு மாதிரி இருக்குது, நான் வந்து இந்த ஃபார்ம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். உங்களோட பேன் கார்டில் எந்த ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணவே தேவையில்லை. டேரெக்டாக அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்டஸில் வந்துட்டு இண்டிவிடல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்சியல் இயரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட ஃபினான்சியல் இயரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிடென்சியல் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ரெசிடென்ட் அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளாட் நம்பர் இல்லை உங்களோட டோர் நம்பர், உங்களோட அப்பார்ட்மெண்ட் நம்பர் வந்து இதில் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் டோர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளாட் நேம் இல்லை உங்களோட வீட்டுக்குன்னு தனியாக ஏதாவது நேம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எட்டாவது வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமை வந்துட்டு இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நார்த் ஸ்ட்ரீட் அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன். உங்களோட தெரு பேர் ஏதோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட வில்லேஜ் ஆர் லோக்காலிட்டி ஏரியாவை வந்துட்டு இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கேன்னா என்னோட வில்லேஜ் நேமை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் என்ட்ரு பண்ணலை, நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட வில்லேஜ் நேம் இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாவோட நேமை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியோட நேம், உங்களோட சிட்டி நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஸோ நான் திருநெல்வேலின்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டில் வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து என்ட்ரு பண்ணணும். தமிழ்நாடு நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க இது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பின்கோட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதே மாதிரியே இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோட பின்கோடு நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஏபி அப்படி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் எதுவுமே நான் பே பண்ணலை அப்படின்னா நோங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நோ அப்படிங்கிறத நான் வந்து டிக் பண்ணியாச்சு அப்படின்னா அதோட விட்டுறலாம். நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஃபினான்சியல் இயரில் வந்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்க, அதாவது டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 16, 17 எதுவுமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து 16, 17 ஃபில் பண்ணாதீங்க. 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபார்ம் 15G வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதாவது இந்த ஃபார்ம் 15Gயை வந்து எங்கேயாவது வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இதை மாதிரி டேக்ஸ் டிடக்ஷனுக்காக வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்ம், எத்தனை டைம் வந்து இந்த ஃபார்ம் 15Gயை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன காரணம், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்காக வந்துட்டு இந்த ஃபார்ம் 15Gயை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்ம் 15Gயை வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து நில் அப்படிங்கிறத வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மற்ற வீடியோலாம் சொல்லியிருப்பாங்க உங்களோட மெம்பர் ஐடி வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. இந்த பேஜை எல்லாத்தையுமே நீங்கள் பிளாங்காகவே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது மாதிரி கீழே பாட்டம்லேயும் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த டிக்ளரண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. யார் வந்து இப்போ வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் தான் இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ அதை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபினான்சியல் இயர் இப்போ வந்து 2018 2019 இதில் வந்து 2018 போட்டுக்கணும், இதில் 2019 போட்டிருக்கணும். இப்போ நான் வந்து ஃபினான்சியல் இயர் வந்து 2019 2020 வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து உங்களோட ஃபினான்சியல் இயரை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிளேஸ், இதில் வந்து உங்களோட பிளேஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் என்றைக்கு வந்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பக்கத்தையுமே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் அவங்களே வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. இந்த ஃபார்மையும் சேர்த்து அதோட பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து கிளியராக ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட பேன் நம்பர் வந்து கிளியராக தெரியணும். அது மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்து அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பில் வந்து உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து தெரியணும். அப்படி உங்களுக்கு யூஏஎன் நம்பர் தெரிகிற மாதிரி சேலரி ஸ்லிப் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட யூஏஎன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து டைப் அடித்து ஒரு பேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் உங்களோட இந்த ஃபார்மோட வந்து அட்டாச் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக கொண்டு கொடுக்கலாம். இல்லை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 or 3 டேஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அவங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபார்மை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேன் கார்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. லிங்க் பண்ணலை அப்படின்னா ஃபார்ம் 15G வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் 15G வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் உங்களுக்கு 0 டேக்ஸில் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு டேக்ஸும் வந்து பிடிக்கவே மாட்டாங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறது. ஒரே ஒரு பேஜை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப எதுவுமே வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.